வணக்கம் இந்தியா. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய சாதனையின் ஆரம்பம் ஒரு சின்ன முயற்சியில தான் இருக்குன்னு. ஒரு ஸ்டார்ட் அப் உலகத்துல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த முயற்சியோட டிராவல் சரியான பாதையில இருக்கணும். ஆனா அதுக்கான பாதை எந்த ரூட் மேப்லயும் கிடைக்காது. அதுக்கான மேப் கிடைக்கிறது ஃபவுண்டரோட மைண்ட்ல இருக்க ஒரு பெட்டர் ஐடியால இருக்கு. அடுத்ததா வழி காட்டுறது யாருன்னா ஒரு நல்ல மென்டார், ஒரு இன்வெஸ்டர். அது எப்ப வேகம் எடுக்குதுன்னா ஒரு சரியான நேரத்துல சரியான ஃபண்டிங் கிடைக்கும் போதுதான். அண்ட் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா அதுதான் இந்தியாவோட சொந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். ஐடியா பாஸ். ஐடியா உங்களோடது, பணம் எங்களோடது. உங்களோட கைத்தட்டல்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கட்டும். நம்மளோட இன்வெஸ்டிங் டைட்டன்ஸ்க்காக லிபர்ட்டி ஷோஸோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அனுபம் பன்சாலி, யங் இந்தியாவோட ஃபேவரட் அர்ஜுன் வைத்யா, இந்தியாவோட ஸ்லீப் டெக்கோட பயணியர் பிரியங்கா சலாட், visionary futurist multidisciplinary entrepreneur Jimmy Mistry, DC from Washington DC Sandesh Sharda, இந்த ஐடியா பாஸ் ஸ்டேஜோட பிலாசபி என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரியான சேம் வாய்ப்பு கிடைக்கணும். அதனாலதான் நாங்க பிளான் பண்ணோம். இந்த ஸ்டேஜ்ல ரன்னிங் ஸ்டார்ட் அப்ஸ் அப்புறம் பிசினஸ் மட்டும் இல்ல, ஆனா புத்தம்புது ஐடியாஸும் வந்து சேரலாம். இது வரைக்கும் பெரிய சாதனைகள் செய்யாம இருந்திருக்கலாம், அது வேற ஐடியா ஸ்டேஜ்ல இருந்திருக்கலாம். இதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட ஒரு ஐடியாவோட வந்திருக்காரு நம்ம அடுத்த ஐடியா பாஸ். ஜாபுக்கு போகிறது ஸ்டேபிளான விஷயம்தான், ஆனால் அங்கே நம்ம மனசு ஒட்ட மாட்டேங்குது. அதை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். மம்மி ஸ்கூல் போகும்போது சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன், இப்போவும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பெண்கள் இருக்காங்களே, அவங்க எப்போவுமே ஆண்களுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. ஆனால் அவங்க கூட யாருமே நிற்கிறது இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, என்னோட முதல் ஸ்டார்ட் அப்புங்கிறது டெடிகேட்டட் டு ஆல் உமனாக இருக்கணும்னு நினச்சேன். எந்த ஒரு ஐடியாவும் சின்னதில்லை, அது ஆரம்பிக்கிற தைரியம் தான் சின்னதாக இருக்கும். கிராண்ட் அப்ளோஸோட அவங்கள வரவேற்கலாம். சௌரப், சுதீப் அண்ட் கஜானன். சௌரப், சுதீப் அப்புறம் கஜானன், எங்களோட இந்த ஸ்டேஜுக்கு நாங்க உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ. நீங்க இப்போ ஐடியா ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எதுவும் பிச் கொடுத்துருக்கீங்க? இல்லை சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே, குட் லக். தேங்க்யூ. ஹலோ டைட்டன்ஸ், நான் என்னோட ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க. ஆடியன்ஸ் நீங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க. இப்போ நான் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேனோ அந்த டாபிக் வெளியே வந்த உடனே எல்லாருமே அந்த பக்கம் இந்த பக்கம் தான் பார்ப்பாங்க. இல்லைனா டிவி சேனலை மாற்றிடுவாங்க, இல்லைனா ஏதாவது காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆமாங்க, நான் இப்போ பேச போகிற டாபிக் பீரியட்ஸை பற்றி தான். பீரியட்ஸோட பெயினை எல்லா பெண்களும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக கண்டுக்காம போகிற பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம். டைட்டன்ஸ், பொதுவாக சொல்லுவாங்க ஆண்களுக்கு வலியே இருக்காதுன்னு. ஆனால் ஆண் மகனுக்கு விருப்பமான பொண்ணு ஒருத்தி அந்த பெயினால துடிக்கும் போது அவனும் தான் அந்த வலியை அனுபவிக்கிறான். டைட்டன்ஸ், என்னோட பேரு சோடக் பர்வல். ஒரு ராத்திரி என்னோட தலையெழுத்தே தலைகீழா மாறி போயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அதிகமாக பீரியட்ஸ் பெயின் வந்துருச்சு. அதை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ராத்திரி முழுக்க அவள் பக்கத்துல இருந்தேன். அடுத்த நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட்டில் எந்தெந்த பொருள் அவைலபிளாக இருக்கோ அது எதுவுமே போர்ட்டபிளாக இல்லை. அதை போட்டுக்கிட்டு வெளியே போகவும் முடியாது. அப்போதான் நான் முடிவு பண்ணேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும்னு. நான் ஒரு இன்ஜினியர், என்னோட டிகிரி ஏதாவது பிரயோஜனப்படணும்ல. ஸோ நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட கையால் செஞ்ச என்னோட முதல் ப்ரோட்டோடைப் அவளுக்காக தான். கொஞ்சம் அக்லியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் DIY தான், ஆனால் அது நல்லா வேலை செஞ்சுது. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் இல்லை, எந்த ஒரு ஆஃபீஸும் இல்லை. அப்புறம் இதில் எந்த ஒரு இன்வெஸ்டர் சப்போர்ட்டும் இல்லை. அதை தாண்டி நாங்கள் எங்களோட ப்ரோட்டோடைப் ப்ராடக்டை ரெடி பண்ணோம். அப்புறம் ப்ரொடக்ஷன்
இந்த விஷயத்துல என் கூட இருந்தது என்னோட டீம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்மேடர் சிஸ்டம். இது எல்லாத்துக்கும் மேல என் பிடிவாதம். நாங்க உருவாக்கிட்டோம் ராஹாத்தோ, த பவர் ஆஃப் ரிலீஃப். ரஹாத்தோ ஒரு ஸ்மார்ட்டி பின் பேட். அது வெல்வெட் ஃபைபரால் உருவாக்கப்பட்டது. அது 6 ஸ்கின் ஃப்ரெண்ட்லி மாடலில் அவைலபிளாக இருக்குது. இப்போ அதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை தான் இது ரொம்ப வித்தியாசமாக மாற்றி காட்டுது. ரஹாத்தோ மொபைல் ஆப்பால் நீங்கள் டெம்பரேச்சர், வைப்ரேஷன், மசாஜ் பேட்டர்ன் இதை எல்லாத்தையும் உங்கள் ஃபோனால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்க மொபைல்ல பேட்டரி பவர் கம்மியா இருக்கா? பரவாயில்ல, மேனுவல் பட்டன்ஸ் தான் இருக்குல்ல. இதோட டிசைன் சாரி ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பவர் கூட ரொம்ப கம்மியா தான் தேவை. ஒன்லி 1.5 ஆம்ப்ஸ். எந்த ஒரு பவர் பேங்க் கூடயும் இது ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் இது சாஃப்ட்வேர் அப்டேட்டபிள். நீங்க உங்க போன்ல சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றீங்கல்ல, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் தினம் தினம் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். புதுசா நீங்க எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டாம். மார்க்கெட்ல போனீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்க தான் செய்யுது. ஆனா அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட், டிஸ்கிரீட், இந்தியாவுக்காக இந்தியாவே உருவாக்கின சொல்யூஷன். ஸோ டைட்டன்ஸ், எங்க விஷன் அண்ட் மிஷன் ஒண்ணுதான். இனி பீரியட்ஸ் பெயினை டாலரேட் பண்ண தேவையில்லை. அதை சால்வ் பண்ணணும். அதை ஒரு ஃபேஷனபிள் ட்ரெண்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இன்னைக்கு நமக்கு தேவை 60 lakhsக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அகெயின்ஸ்ட் கன்வெர்ட்டபிள் ஸ்டேக்ஸோட வேணும். சொல்லுங்க டைட்டன்ஸ், நீங்க ரகத்தோட இணைய தயாரா? இங்க வலி கம்மி, ஆனா டிக்னிட்டி அதிகம். உங்களோட ஸ்டோரி ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நீங்க ரொம்ப அற்புதமான முறையில் அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷனையும் கொடுத்துருக்கீங்க. எப்படி இந்த ப்ராடக்ட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை ட்ரையல் பண்ணிருப்பீங்கல்ல, அப்படி ஃபர்ஸ்ட் டைம் இதை யாரை வச்சு ட்ரையல் பண்ணீங்க? அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது? இந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் பாருங்க. இதுக்கு பின்னாடி சின்ன ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருக்கு. நான் இந்த ப்ராடக்ட்டை உருவாக்குனதே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான். ஒரு நாள் ராத்திரியில 2:30 மணிக்கெல்லாம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஃபோன் காலை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இதோட ஹீட்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவளோட வயிற்று பகுதியில் ஸ்கின் தீஞ்சு போச்சு. Oh God. ஒரு பக்கம் பீரியட்ஸோட அதிகமான பெயின், இன்னொரு பக்கம் ஸ்கின் தீஞ்சு போன எரிச்சல் வேற. நீ மட்டும் இப்படி யூஎஸ்ஏல பண்ணிருந்தனா உன்னை தூக்கி உள்ள போட்டுருப்பாங்க. ஆனா இது புரோட்டோடைப் தானே சார்? அப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது எல்லாமே ரிசால்வ் பண்ணிட்டேன், செட் பண்ணிட்டேன், சேஃப்டி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். கடைசியில் ப்ராடக்ட் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நான் டெஸ்ட் பண்ண கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ கூட அவங்க டெஸ்ட் பண்ணாங்களே என்ன? அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு வழியா பேசி சமாதானப்படுத்தி செய்ய வச்சுட்டேன். எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. அப்புறம் ஒரு புது சேலஞ்ச் வந்துச்சு. இதோட ப்ரொடக்ஷன் எப்படி பண்றது? ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு தேவை ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஆமா, எம்ப்ளாயீஸ், அவங்களோட சேலரி, எக்யூப்மெண்ட். என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. ஸோ நான் வேற மாதிரி பிளான் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, அப்புறம் பார்ட் டைம் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்டை வாங்கி எக்யூப்மெண்ட்டையும் கொடுத்துட்டோம். அப்புறம் ரா மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்டோம். அவங்க அதெல்லாம் வச்சு இதுக்கான இன்டர்னல் பேட் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. 5 பீஸ்க்கு ஒரு வாட்டி நான் பேமெண்ட் கொடுத்துருவேன். ஸோ நான் சேலரி கொடுக்கல, எதுவுமே தேவையில்லை. அப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராடக்ட்டை ரெடி பண்ணோம். 10 லட்சத்துக்கு ஆர்டர் வந்தது. 1.5 லட்சத்துக்குள்ளேயே நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். இதுதாங்க ரியல் இனோவேஷன். நீங்க வழியை தேடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை எங்க இருந்தாலும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். எஸ். பிரியங்கா, நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அங்க வந்து ஒரு தடவை நான் ப்ராடக்ட்டை பார்த்தேன். ஆக்சுவலி மார்க்கெட்ல சைனீஸ் ப்ராடக்ட் கிடைக்குது. அது பிளாஸ்டிக்ல வரும். அது ரொம்ப திக்கா இருக்கும். அதாவது நீங்க உள்ள ஃபிக்ஸ் பண்ணா கூட நீங்க போட்டிருக்கிறது வெளியில தெரியும். இதுல எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தானே யூஸ் பண்ணிருக்கீங்க, எதுவும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. 100% டிப்ளமெண்ட் இன் இந்தியா. 100% இந்தியால ப்ரொடக்ஷன் பண்ணதுதான். நீங்க ஒரு ஆப்பை பத்தி கூட சொன்னீங்கல்ல, அப்படிங்க கம்ப்ளீட்டா ஒரு டெமோ காட்டிடுங்க. ரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு ஒரு ரீல் கிடைக்கும், ஸ்க்ரோலிங் ரீல். அதை யூஸ் பண்ணி உங்க விருப்பப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே 40 ல இருந்து 60 டிகிரி வரைக்கும் தாராளமா செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட யூனிக்கான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரகத்தோவை ரொம்ப வித்தியாசமா மாத்துது. அதுதான் மான்ஸ்டாக். இது எப்படிப்பட்ட விஷயம்னா, அது டெம்பரேச்சரை ஹையா வச்சுக்கும், லோவா வச்சுக்கும், ரொம்ப ஸ்மூத்தா. சின்ன வயசுல நம்ம மம்மி எதமான சூட்டோட ஒத்தனம் கொடுப்பாங்கல்ல, அம்மாவோட கையிலேருந்து கிடைக்கிற அந்த வெப்பம் இருக்குல்ல, அதனால வலியும் ஏற்படாது, இருக்கிற வலியும் போயிடும், இருந்த இடம் தெரியாம போயிடும். ஸோ மாம் ஸ்டேஜ் அதே தான். உங்களுக்கு வலியும் தெரியாது, அடையாளம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, அதுதான் மசாஜர். மசாஜர் பேட்டர்னை ஆன் பண்ணிட்டேன்னா நமக்கே அது தெரிஞ்சிடும். இப்போ மசாஜர் ஆன் ஆயிடுச்சு. அது ரொம்ப சூப்பர் சைலண்ட், பக்கத்துல யாருக்கும் தெரிய வராது, அது ஓடுறதே தெரியாது. நாங்க ப்ராப்பர் ஃப்ரீக்வன்சியோட தான் ரெடி பண்ணியிருக்கோம். உங்க நர்விங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கு அக்கார்டிங்கா தான் இது வேலை செய்யும். உங்களோட பெயினை பிரெயினோட சிக்னலுக்கு கொண்டு போய் சேர்க்காது, இது அந்த மாதிரி வேலை செய்யும்.
யா சூப்பர், தேங்க்யூ. கலக்கிட்டீங்க. நீங்க உங்களோட ஆஸ்க இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா 60 lakhs ஃபார் கன்வெர்ட்டபிள் ஈக்விட்டி. டைட்டன்ஸ் கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க 60 லட்சம் ரூபாய் கேக்குறீங்களா? அதை நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? எப்படி அதை யூஸ் பண்ண போறீங்க? எம்ப்ளாயீஸா ஹையர் பண்ணணும், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக தான் நாங்க இதெல்லாம் கேட்கறோம். அதுவும் கன்வெர்ட்டபிள் ஈக்விட்டி. நாங்க கன்வெர்ட்டபிள் ஈக்விட்டில கேட்கறோம். எங்களால அதோட வேல்யூவேஷனை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா சேல்ஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. MLM லிஸ்ட்ல இதுவும் வந்துடும். ஒரு பெல்ட்டுக்கு என்ன பிரைஸ் வருது? 1999. 2 வருஷமா நாங்க இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஃபைனல் ப்ராடக்ட்டும் ரெடி பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஏன்னா கம்பெனியே இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம ப்ராடக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? தூக்கு யா அமேசிங். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபவுண்டரோட நீங்க உங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் சேஃபா தான் இருக்கும். நான் நம்ம டைட்டன்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மார்க்கெட் டிமாண்டை செக் பண்ணிடலாம். மக்களே உங்க ஓட்டிங் பேட்ஸ் எடுத்துக்கோங்க. எஸ் ஆர் நோ பட்டனை பிரஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க. உங்க பார்வையில இந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ம். 85% மக்கள் இதை ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சோ டைட்டன்ஸ் இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இவங்களோட இன்வெஸ்டின் கூட கை கோர்க்க போறீங்களா இல்ல? இன்னைக்கு என்னால உங்க கூட கண்டிப்பா இணைய முடியாது. ஏன்னா நான் உங்களோட ஆஸ்க தான் பாக்குறேன். நீங்க ஒரு 2 லட்சத்துக்குள்ள ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டீங்க. ஆனா தற்சமயம் அந்த 60 lakhsங்கிறது எனக்கு ரொம்ப அதிகமா தோணுது. நான் எப்பவுமே கன்சியூமர் சென்ட்ரிக் ப்ராடக்ட்ல தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவேன். தற்சமயம் என்னால இந்த விஷயத்துல உங்க கூட கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ என்னால உங்க கூட இணைஞ்சு செயல்பட முடியாது. எனக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு. நீங்க ஸ்லீப் கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ரிசோர்ஸஸையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு டோட்டல் செட்டப்பை ரெடி பண்ணி தரேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, மென்ஸ்ட்ரல் பெயினை சால்வ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க இல்லையா, அதோட மார்க்கெட் ரொம்ப சின்னது. சேம் டெக்னாலஜி, இதே மாதிரி வேற வேற பெயின் ரெக்கவரி ப்ராடக்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எவ்வளவு R&D வருதோ அதை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். பிரியங்கா உங்களுக்கு Thank you. அப்படி ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அவங்க மொத்தமா 60 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு விருப்பப்படல. அவங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு 60 லட்சம் ரூபாய் தர தயாரா இல்ல. ஆனா அவங்க அவங்களோட டோட்டல் செட்டப்பையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தரத்துக்கு தயாரா இருக்காங்க. அது மூலியமா நீங்க உங்களோட R&Dயோட வேலையை சிறப்பாவே செய்ய முடியும். சரி, இன்னொரு விஷயம் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, நான் இவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து மார்க்கெட்டிங் பூஸ்டப் பண்றேன். ப்ராடக்ட்டை வெளியே சேலுக்காக தயார் பண்ணுங்க. ஏன்னா நான் இவங்க 3 பேரையும் நிராசையா வெளியே அனுப்ப விருப்பப்படல. நானும் ஜிம்மி சார் மாதிரியே அதே 10 lakhs கன்வெர்ட்டபிளா உங்களுக்கு தரேன். நீங்க அதை மல்டி யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸா நீங்க டெவலப் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. நானும் ஜஸ்ட் டு சப்போர்ட் யூ கைஸ். நிஜமாவே நீங்க ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டை பண்ணிருக்கீங்க. உங்களோட சிம்பிளிசிட்டி இருக்குல்ல, திஸ் மணி இஸ் ஃபார் யோர் சிம்பிளிசிட்டி அண்ட் ஹானஸ்டி. அண்ட் நானும் ஜிம்மியோட சேர்ந்து 10 Very லட்சம் good, இன்வெஸ்ட் very பண்றேன் good. வச்சுக்கோ. இப்ப நம்ம அவர்கிட்ட போலாம். இப்ப நீங்க சொல்லுங்க. ஓகே, சோ ஜிம்மி சார் கூட சேர்ந்து நானும் உங்களுக்காக 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். 40 lakhs. அர்ஜுன், இப்ப பாக்கி இருக்கிறது ஒரே அர்ஜுன் ஆள் சார். மட்டும் தான். அர்ஜுன் சார். நீங்களும் சொல்லுங்க. please அர்ஜுன் வந்துருங்க. சார். அர்ஜுன், Come on, நீதான் come on. நீதான். அர்ஜுன், come on. அர்ஜுன், 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 அர்ஜுன். இந்த அளவுக்கு ஈஸியா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதுன்னா அப்போ நானும் பண்ணிடுறேன். ஏய், பெரிய Super. விஷயம்ப்பா. உங்களுக்கு மொத்தமா 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. வாங்க, 20% கன்வெர்ட்டபிள் நோட்ல கிடைக்குது. 1 2 3 4 5 50 லட்சம் ரூபாய். All the very பிரமாதம். best. All the very கன்வெர்ட்டபிள் best. நோட்ல கிடைக்குது. Thank you so much, sir. Thank you, Guide sir. ரொம்ப நல்லா Thank இருக்கு. you. I will support you. All the best. Thank you, sir. அமேசிங் அமேசிங். இதை நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். புதுசா நிறைய ப்ராடக்ட்டை கண்டுபிடிப்போம். ஓகே பிரதர், நீங்க மொத்தமா கேட்டது 60 லட்சம் இல்லையா? அண்ட் இப்போ வரைக்கும் 50 lakhs வந்திருக்கு. இங்க உங்க பக்கத்துல ஒரு பணக்கார ஆக்டர் நிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 10 லட்சத்தை கேளுங்களேன். 10 லட்சம் கொடுங்க. சார் சொல்லுங்க. 10 லட்சம் கொடுங்க. சார் நீங்க தான் சொல்லுங்க சார். கொடுக்கணும். ஆனா அங்க வந்து கை கொடுங்க. அங்க வாங்க. அடடா, Very, very good, very good, Pratik. Pratik. Very good. Thank you, sir. Thank you, sir. டீம் ரஹாத்தோ இங்க இருந்து என்ன கொண்டு போறாங்கன்னா 60 lakhs rupees.
கன்வெர்ட்டபிள் நோட்ல வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் நம்மளோட 5 பிகாஸ் டைட்டன்ஸோட மென்டார்ஷிப்பையும் கொண்டு போறாங்க. தேங்க்யூ. ஓகே, குட் லக். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க் யூ வெரி மச். Thank you, sir. தேங்க் யூ. நான் சொல்ல நம்ம நாட்டுல இன்னோவேஷன் இப்படிதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். புத்திசாலியான பசங்க. உண்மைதான், ரொம்ப ஆமா, புத்திசாலி. intelligent. ஆமா ஆமா. எவ்வளவு சிம்பிளா வந்தாங்களே. ஐ ஜஸ்ட் லவ் தட் கைஸ். ஒரு சில காம்பினேஷன்ஸ் நம்ம கற்பனைகள்ல வந்துகிட்டே இருக்கும். அந்த கற்பனைகள் நிஜமாக்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் பல மடங்கு அதிகமா இருக்கும். அப்படி ஒரு பிளானிங்கோட நம்ம அடுத்த ஐடியா பாஸ் வராங்க. கிராண்ட் அப்ளோஸோட அவங்கள வரவேற்கலாம். அபிஷேக், சங்கீதா, அபிநாத். எங்களோட இந்த ஸ்டேஜுக்கு நாங்க உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். Thank you. உங்களோட பிச்சுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். குட் லக். தேங்க்யூ. வணக்கம் டைட்டன்ஸ். நான் உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா நம்ம சமுதாயத்துல எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது? நிச்சயமா. ஆனா தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஒரு சில நல்ல விஷயங்களை கூட ஒரு சில நேரத்துல பாரபட்சமா நடந்துக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்துக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ், கேஷ்யூஸ், கிஸ்மிஸ், அக்ரூட் சாப்பிடுறோம். அது எல்லாமே சரியான விஷயம்தான். நல்ல இம்யூனிட்டிக்காக மஞ்சள், துளசி, அஸ்வகந்தா நம்ம பயன்படுத்தினா அதுவும் நல்லதுதான். ஆனா நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது நமக்கு இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் ஞாபகம் வருது. அப்புறம் நம்ம விழாக்கள் கொண்டாடும் போது செலிப்ரேஷன்ஸ்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை கிண்டல் பண்றோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு தானே டைட்டன்ஸ்? இது ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் இல்லனா வேற என்ன சொல்லுங்க? டைட்டன்ஸ், நம்மளுடைய உடலானது ஒரு நாடு மாதிரி செயல்படுது. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய ஆர்மியை மெயின்டெனன்ஸ் அப்கிரேட தொடர்ந்து செய்யும். நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் கூட அந்த மாதிரி தான். அது எப்போதுமே மெயின்டெனன்ஸ் அப்கிரேட பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியே இருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா அதை எதிர்த்து போராட எப்பவும் ரெடியா இருப்பாங்க. ஸோ டைட்டன்ஸ், விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நீங்க இந்த மூலிகை மருந்துகளை தினமும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நாங்க இந்த மூலிகை மருந்துகளை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறதுக்காக நான் சங்கீதா, நான் அபிஷேக், நான் அபினாஷ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அபீஸ். அபீஸ் இந்தியாவோட முதல் வித்தியாசமான சாக்லேட் ரேஞ்ச். இதோட ஒவ்வொரு பைட்லயும் உங்களுக்கு கிடைக்குது சாக்லேட்டோட இனிமையோட சேர்த்து இந்த மூலிகை மருந்தோட நன்மையும் கிடைக்குது. ஸோ டைட்டன்ஸ், எங்களோட இம்யூனிட்டி பூஸ்டிங் மிஷின்ல நீங்க எங்களோட இணைஞ்சு செயல்பட விரும்புறீங்களா? இந்த ஒரு மிஷினுக்காக எங்களோட ஆஸ்க் 50 lakhs per 20% ஈக்விட்டி. நன்றி. யூ ஆர் ஃபிட். சங்கீதா மேடம், அந்த சாக்லேட்ல மூலிகை மருந்த கலக்குறீங்க. இதுல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைங்க சால்வ் ஆயிடும். ஏன்னா சாக்லேட்டை பார்த்துட்டு சாப்பிடாம போறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா மூலிகை மருந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் டஃப்பான டாஸ்க். ஆமா, ரொம்ப கஷ்டம் அது. ரொம்ப கஷ்டம் தான். நீங்க 3 பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மிஷின்ல இணைஞ்சீங்க? நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் தான். இவர் என்னோட ஹஸ்பண்ட் அவினாஷ், இவன் என்னோட பையன் அபிஷேக். அப்படின்னா டோட்டல் ஃபேமிலி இந்த மிஷினோட இணைஞ்சாங்க. நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கேன். 3 ஃபவுண்டர் வந்திருக்காங்க, ஆனா ப்ராடக்ட் நேம் எப்படி ஒண்ணா இருக்கு அப்படின்னு. புள்ள பேர்ல தானே கம்பெனி ஆரம்பிப்பாங்க. எனக்கு இப்போதான் அது புரியுது. இந்த ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டா இருந்தேன். நான் ஏராளமான ஹாஸ்பிட்டலோட கனெக்டடாகவும் இருக்கேன். பேண்டமிக் டைம்ல நானும் இன்ஃபெக்டட் ஆகிட்டேன். நானும் ஐசியூல அட்மிட் ஆகிட்டேன். அப்புறம் நான் அந்த அளவுக்கு மொரட்டாலிட்டியை பார்த்துட்டேன். அதாவது அது ரொம்ப என் பர்சனாலிட்டியை மோசமா இம்பாக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதாவது இப்படி நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் எந்த ஒரு வியாதி வந்தாலும் சரி, அதுக்காக நாம தயாரா இருக்கணும். அதன் காரணமா நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். எனக்கு நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட நான் நிறையவே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த 5 விதமான மூலிகை மருந்து இருக்கிற மாதிரி 40 வகையான மருந்துகள் இருக்கு. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ற விஷயம். ஆனா அது எதுவுமே நாம ரெகுலரா யூஸ் பண்றதே இல்லை. காலையில ஒருவேளை 10 கிராம் இந்த சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அதுவே தாராளமா போதும். நாள் முழுக்க அது உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கும். சார், ஆக்சுவலி நீங்க 3 பேருமே இதுல வந்து ஃபவுண்டரா இருக்கீங்க. 3 பேருக்கு ரோல் என்ன? நான் சிஇஓவா இருக்கேன். நான் டோட்டல் ப்ரொடக்ஷன், டிஸ்பேச்சஸ், குவாலிட்டி அது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அது இந்த எல்லா விஷயங்களையுமே நான் தான் டிசைன் சோ பண்றேன். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? என்னால ஐடியெல்லாம் இருக்க முடியாது. நான் எப்பொழுதுமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். கடைசி வரைக்கும் அப்படிதான். சார், நீங்க ஐடியால இருக்க விரும்பலையா இல்ல வீட்ல இருக்க விரும்பலையா? சார், வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே சார். ஒட்டுமொத்த ஃபேமிலி கூட தான் சுத்திட்டு இருக்காரு. அதுவும் 24/7. அப்புறம் பிரதீக், நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் அ நியூ பிராண்ட்
அது எப்படின்னா உங்களோட பேக்கிங் கன்சிஸ்டன்சிலேயே அது நல்லாவே தெரியுது. ஓகே, பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அத கொஞ்சம் டேஸ்ட் பண்ண எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஃபீல் எக்ஸாக்ட்லி, பண்ணுவோம். எனக்கு அப்பவே தெரியும் பிரியங்கா பேக்கேஜிங்ல இருந்து டேஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. முதல்ல ப்ளீஸ் அவங்களுக்கு எல்லாரும் டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சுகர் இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட கேள்வியும் அதே தான். அது இம்யூனிட்டி ஏத்துறோம்னு சொல்லிட்டு சுகர் கண்டென்ட் எவ்வளவு ஏத்துறோம்னு தெரியலையே. டைட்டன்ஸ், நான் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது சுகர்லெஸ்ஸே இல்ல, திஸ் இஸ் வித் சுகர். எனக்கு இவங்க பிராண்ட்லயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். இந்த மூமெண்ட் இந்தியாவுல நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது ரொம்ப அழகா சிறப்பா இந்த சாக்லேட்டோட கவருக்கு மேல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. மூலிகை மருந்து சாக்லேட்ல மிக்ஸ் பண்றது யாரும் யோசிக்காத விஷயம். உங்களை தவிர யாரும் செய்யல. சோ ஐ கங்க்ராச்சுலேட் யூ அண்ட் காம்ப்ளிமெண்ட் யூ. ஒவ்வொரு பிராண்டுமே இந்தியாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். அதுவே நமக்கு இமோஷனல் லைக்கிங் பாலிசி உருவாக்கிடுச்சு. தேங்க்யூ. நீங்க இதுல பேட்டர்ன் மாதிரி வேற ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ப்ராசஸ்ல இருக்கு. வெரி குட், வெரி வெரி குட். அபீஸ் தலைமையில ஷெஃப் கேப் இருக்கு. ஆமா, நீங்க ஷெஃபா? என்னோட ஒய்ஃப் ஷெஃபா இருக்காங்க. அப்படியா? அப்ப அவங்களும் இந்த பிசினஸ்ல இன்வால்வ் அவங்களையும் இதுல இன்வால்வ் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா. அவங்க உங்க கூட இங்க வந்திருக்காங்களா? ஆமா, வந்திருக்காங்க. அப்ப அவங்களையும் கூப்பிடுங்க, வந்து டீம்ல போய் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அப்புறம் ஷெலி மேம், இவங்க டீம்ல நீங்க எப்போ ஜாயின் பண்ணலாம்னு இருக்கீங்க? இப்போ வேலை ஆரம்பிச்சாச்சு. நீங்க அவரை கெஞ்ச வைக்கிறீங்களா இல்ல அவரு உங்களை கெஞ்சறாரா? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஏதோ கெஞ்சிட்டு இருக்காங்க. சரிதானே? அது கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சுக்கு வந்தா டீம்ல சேர்ந்துருவாங்க. ஆமா. இதுல உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர்னா எதை சொல்லுவீங்க? சார் நீங்க எதை டேஸ்ட் பண்ணீங்க சார்? மஞ்சள் தான். இட்ஸ் குவைட் நைஸ். சுகர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா ஃபீல் ஆச்சு. ஆனா லுக் அண்ட் ஃபீல் அப்புறம் ப்ராடக்ட்டோட டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அது விசிபிளா இருக்கு. ஹல்தி ஸ்கூல்ல அவைலபிள்னு சோ இது தெரியுது. ஒயிட் சாக்லேட்டா? ஆமா, white தான். அப்ப இந்த பாலையும் மஞ்சளையும் கலந்திருக்கீங்க. அதே அதே feel தான் feel கிடைக்கும். கிடைக்கும். அதே கான்செப்ட்ல தான் சாக்லேட்டா இல்ல கன்வெர்ட் ஆக்சுவலா பண்ணி. குல்கந்த்ல சாக்லேட்டோட டேஸ்ட் அதிகமா இருக்கு, குல்கந்த் கம்மியா இருக்கு. சார் அது வந்து ட்ரை குல்கந்த். அதுல துளசியும் கொஞ்சமா கலந்துருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதோட எஃபிகன்சி 100% இருக்கும். குல்கந்த் ஃப்ளேவரோட சாக்லேட் ஃப்ளேவர்ல குல்கந்த் இருந்துச்சுன்னா குல்கந்த் டேஸ்ட் அதிகமா இருக்கும். நீங்க இதுல இண்டஸ்ட்ரியல் குவாலிட்டி சாக்லேட் பார்பிட் யூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலா இது வந்து இதுல காம்பவுண்ட் இருக்குல்ல, அது ஏற்கனவே ஒரு பிராண்ட் இருக்கு, அங்க இருந்து தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் சுகர் கண்டென்ட் இதுல அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த கன்சியூமர்ஸ் சுகர் ஃப்ரீ, லெஸ் சுகர் இதை தான் டிமாண்ட் பண்றாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிசினஸ் விஷயத்தை நான் டைட்டன்ஸ் கிட்ட விட்டு கொடுத்துறேன். எஸ், தேங்க் யூ. நீங்க இத 2022ல Yes. ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. Yes. உங்களோட பிசினஸ் growth எப்படி இருக்குன்னு, அதாவது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? நாங்க இப்ப கூட ஒரு சிங்கிள் கவுண்டர் சேல் தான் பண்ணிட்டு நீங்க இருக்கோம். சொந்தமா ஸ்டோர் வச்சிருக்கீங்களா? ஆமா, சொந்தமா ஸ்டோர் இருக்கு. சரி, அந்த ஸ்டோர் எங்க இருக்கு? அது நாசிக்ல நாசிக்ல இருக்கு. ஓகே. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா ஜனங்க இது ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க. எங்களோட ரீட்டைல் பர்ச்சேஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 60% இருக்கும். அப்புறம் இது எத்தனை மாசத்துக்கு அப்புறம் இந்த 60% ரிப்பீட் ஆகுது? ஒரு 10-15 நாள்ல வந்து போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி எங்களுடைய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அடிக்கடி ஸ்டாக் அவுட் ஆயிடுது. அதான் உங்க விஷயம். மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டி கம்மியா இருக்கு. ஐம் சாரி. நீங்க கேளுங்க. எங்களோட இது ஹேண்ட் மோல்டிங் யூனிட். ஓகே. இப்போ நாங்க ஸ்கேலப்காக மெக்கனைசேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் கூட இப்போ மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இதை நீங்க நாசிக்ல இன்னும் நிறைய மேன் பவர் போட்டு நிறைய பண்ணலாமே. அப்புறம் நீங்க அது மேல ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஐ திங்க் தேர் இஸ் a lot of preference. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு உலகம் முழுக்க இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. பிரசன்ட் டேட்ல லக்ஸரி செக்மெண்ட்ல இதுக்கு தனி இடமே இருக்கு. மெஷின் மேட் சாக்லேட்ஸ் விட அதிகமாக இருக்கு. சேல் இப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? மந்த்லி சேல் அண்ட் இயர்லி சேல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு? மந்த்லி சேல் பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் அந்த அளவுக்கு ஓ, வருது. அதுவும் ஒரே ஸ்டோர்ல இருந்து. ஒரே ஒரு ஸ்டோர் தான் இப்போ ஆனா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல இந்த ப்ராடக்ட்ட விக்கிறத பத்தி நீங்க இன்னும் யோசிக்கவே இல்லை இல்லையா? 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எங்களோட வெப்சைட்டை நாங்க லான்ச் பண்ணோம். நாங்க இப்போ ரெஜிஸ்டரிங் ப்ராசஸ்ல தான் இருக்கோம். அமேசான், பிளிங்கிட் எல்லாத்துலயுமே சேர்த்து ப்ராசஸ் போயிட்டு தான் ஒருவேளை இருக்கு. சைலி மேம் இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டா எல்லாம் நடந்துரும் இல்லையா? Yes. அப்ப நீங்க வரீங்களா மேம்? என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க இங்க பிரசன்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆனா உங்களுடைய பேக்கேஜிங்ல எனக்கு அது எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்கு சார் சார், அது அது பின்னாடி பின்னாடி பாருங்க. அதுல கொடுத்துருக்கோம் சார். பட் ஃபைனலி கஸ்டமர் இதை தானே ஆமா. பார்க்க போறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் சரியா தான் இருக்கு.
இந்த சாக்லேட்டை நான் மார்க்கெட்ல போய் வாங்க போறேன்னா நாசிக்ல இருக்கிற உங்க கடைக்கு தான் வரணுமா? அப்ப இதுக்கு என்ன விலை இருக்கும்? 120 rupees அதோட எம்ஆர்பி. ஓ அப்படியா? அப்போ நமக்கு இங்க கிடைக்கிற நார்மல் சாக்லேட் அதோடைய விலை என்னவா இருக்கும்? ஐ திங்க் ஒரு 50 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ப்ராடக்ட்டோட காஸ்ட் ஏன் இவ்வளவு ஹையா இருக்கு? நாங்க இதுல 40% டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்றோம். அதனால தான் அதோட காஸ்ட் அதிகமா இருக்கு. இதுல டார்க் சாக்லேட் யூஸ் பண்றீங்கன்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே. அது கட்டாயமா இந்த பேக்கேஜில் எழுதி இருக்கணும்ல. மார்க்கெட்ல டார்க் சாக்லேட் டிமாண்ட் அதிகமா போகுது. ஆமா, டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ். நாசிக்ல இது நல்லா போகுதுன்னு சொல்றாங்க. மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் டிமாண்டிங் செக் பண்ணிடலாம் சார். நம்ம கிட்ட எங்க ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க தன்னோட வியூ பாயிண்ட்ல மார்க்கெட் டிமாண்டை பத்தி சொல்லுவாங்க. உங்க பார்வையில இந்த மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ளீஸ். யோர் டைம் ஸ்டார்ட் நவ. ஓ தேங்க்யூ. நீங்க உங்க ஆஸ்க் இன்னொரு வாட்டி கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் செக் பத்தி பேசலாம். 50 lakhs for 20% equity. இப்போ நீங்க சொல்லுங்க டைட்டன்ஸ், இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டோட டீல் வச்சுக்க போறீங்களா? உங்களோட ஸ்கேல் இருக்குல்ல, அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஏன் கேக்குறேன்னா, நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஸோ இன்னைக்கு என்னால உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஓகே தேங்க்யூ மேம். பட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்புறம் வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. கண்டிப்பா எல்லா டைட்டன்ஸும் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. Will always be ready. Thank you. Thank you. ஜிம்மி நீங்க? இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you. அப்புறம் அந்த சுகரை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னல, அத பத்தி கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, Yes sir. ஒரு கிளையண்டா இந்த சாக்லேட்டை சாப்பிட நான் தயாரா இருக்கேன். நோ டவுட். யா. Okay. சந்தோஷ் சார் நீங்க? ஆக்சுவலாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, கஸ்டமர் மைண்டில் இருக்கிற பேரியர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்டை மக்கள் ஏற்றுக்கணும்ல. இந்த ப்ராடக்ட்டை நம்ம லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது கஷ்டமோன்னு தோணுது. ஒருவேளை நீங்கள் ரீஒர்க் பண்ணி ஜிம்மி கொடுத்த ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை சேல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, நாம் அடுத்த வருஷம் இதே ஸ்டேஜில் மீட் பண்ணலாம். ஓகே? ஆனால் இன்னைக்கு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே குட். அர்ஜுன் நீங்க என்ன சொல்றீங்க? சந்தேஷ் சார் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் நீங்க இங்க திரும்ப வரும்போது ஒரு புது ரூபத்துல புது ப்ராடக்ட்ஸோட நீங்க ஷைலி மேடம் கூட சேர்ந்து வருவீங்கல்ல, அப்ப நீங்க பிட்ச் பண்ணும்போது நாம கண்டிப்பா ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலாம். ஆனா இன்னைக்கு அது முடியும். அண்ட் யூ? டெஃபினெட்லி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ங்கிறதுனால சுகர் கண்டென்ட்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் அதோட பேக்கேஜிங்க கூட சிங்கிள் பீஸ்ல யூஸோட சினாரியோ அதையும் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திக்கலாம். அப்போ உங்க ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா பெரிய டிமாண்ட் ஏற்படும். ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ்க்கு தனி டிமாண்ட் இருக்கு. சிங்கிள் பீஸா இருக்கும். அப்புறம் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நாங்க இதை கொஞ்சம் இன்னும் இவாலுவேட் பண்ண முடியும். தற்சமயம் என்னால உங்க கூட இணைஞ்சு செயல்பட முடியாது. Thank you. நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட இந்த கனவு இன்னும் ரொம்ப பெருசா மாறணும். உங்க இந்த Yes, ஐடியா ரொம்ப okay. பெரிய பிசினஸா மாறணும். அதோட நீங்க எங்களோட இந்த ஸ்டேஜுக்கு மறுபடியும் வரணும். Yes. பெரிய ஒரு நம்பரோட பெரிய ஸ்கேலோட Yes. நீங்க இங்க வரணும். அப்ப Okay. கண்டிப்பா எங்க டைட்டன்ஸ் உங்க கூட கை கோர்ப்பாங்க. Yes. ஓகே, தேங்க் யூ அபிஷேக். தேங்க் யூ. Thank you. நம்ம நாட்டுல நமக்கு வேர்ல்ட் கப்பும் வேணும், அதோட ஒலிம்பிக்ஸ்ல மெடல்ஸும் வேணும். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி பிளேயர்ஸோட உழைப்புன்னு ஒன்று இருக்கு, ட்ரைனிங்னு ஒன்று இருக்கு, அவங்களோட வழி இருக்குல்ல, அதை யாருமே பார்க்கறது இல்ல. அடுத்து வரப்போற நம்மளோட ஐடியா பாஸ், அவங்க அந்த வழியை நோட் பண்ணியிருக்காங்க, முடிவும் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வழியில இருந்து அவங்க பிளேயர்ஸுக்கு தீர்வு கொடுக்க போறாங்க. கிராண்ட் அப்ளோஸோட வெல்கம் பண்ணலாம் விக்ரம் அண்ட் முனேஷ். விக்ரம் அண்ட் முனிஷ், உங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்டேஜுக்கு நாங்க வரவேற்கிறோம். Thank you very much. Thank you. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபிட்டா இருக்கதை எங்களால பார்க்க Thank you very much for that. Thank you. உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். Thank you. நாங்க எப்பவுமே இப்படி தான் ஃபிட்டா இருப்போம். Thank you. இதை நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்றதை நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேருமே ஃபவுண்டர்ஸா? ஆமா. அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள, நட்பா கோ ஃபவுண்டரோட ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ரிலேஷன்ஷிப் நட்புலயும் இருக்கு, பிசினஸ் பார்ட்னர்ஷிப்லயும் ஓ, இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள? ஆக்சுவலி இவங்க சிஸ்டர்லாவோட ஹஸ்பண்ட். ஸோ இதுதான் எங்களோட ரிலேஷன்ஷிப். அப்ப ரெண்டு பேரும் மாமா மச்சான். ஆமா. வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் இதை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இந்த கம்பெனியை 2023 மிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 24 ஏப்ரல் டைம்ல தான் எங்க ப்ராடக்ட் எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. குட் லக். தேங்க்யூ சார். டைட்டன்ஸ் ஃபிட்னஸோட விஷயத்துல எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. குட் ஃபிட்னஸ் இஸ் நாட் அபவுட் பீயிங் பெட்டர் தேன் சம்படி எல்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி பெட்டர் தேன் பீயிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எஸ்டர்டே. இந்த நல்ல ஃபிட்னஸ்க்காக நம்ம என்னெல்லாம் பண்ணல சொல்லுங்க. மாம்பழ ஜூஸ்,
ஏராளமான புரோட்டீன் ஷேக்ஸ் எல்லாம் வீட்லயே இருக்கு. அப்புறம் ஜிம் மெம்பர்ஷிப், ரைட்? இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கறதே இல்ல. அதுதான் ரிகவரி அண்ட் ரிலீஃப். நீங்க எல்லாம் பாக்ஸிங் பார்த்திருப்பீங்க. பாக்ஸிங்ல கூட 2 ரவுண்ட்ஸ்க்கு இடையில ஒரு கேப் இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, ஒருவேளை நாளைக்கு அந்த கேப் இல்லாமலே போச்சுன்னா, பாக்ஸர் இருக்காருல்ல, அவர் பஞ்ச் வாங்குறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துருவார். ரெக்கவரின்றது அப்படிப்பட்டது தான். அது ஆக்சுவலா உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்க திரும்பி எழுந்து வர முடியும், குட் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியும். So Titans, I am Vikram and this is my co-founder Munish. அப்புறம் நாங்க 2 பேரும் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல கிரேசி. நாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது அப் யுவர் ஃபிட். அது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரிகவரி அண்ட் ரிலீஃப் பிராண்ட். அதுவும் முக்கியமா ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி அண்ட் அத்லெட்டிக்கோட சேர்ந்து உருவாக்கி இருக்கோம். டைட்டன்ஸ், ஆப்பியோசிட்டி விஷயத்துல எங்க லட்சியம் ஒண்ணே தான். உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்க அடியோட இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்காகத்தான் எங்க ப்ராடக்ட் நேச்சுரல் இன்கிரிடியன்ட் பேஸ்ட் ப்ராடக்டா இருக்கு. டாபிக்கல் ரொம்ப எஃபிஷியன்ட் ஆனது. நீங்க கேம் விளையாடும் போது அப்போ இம்பாக்டால உங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னா அந்த சமயம் நீங்க தளராதீங்க. ஏன்னா அஃபியோஃபிட்டோட ட்ரையல் ஸ்ப்ரே உங்களுக்கு இமிடியேட் பெயின் ரிலீஃப் கொடுக்கும். அப்புறம் நீங்க கெட் பேக் இன்டு யுவர் கேம். நீங்க நல்லா விளையாடுறீங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்றீங்க. அதனால இப்போ உங்களுக்கு அதை கூல் டவுன் பண்ற டைம் வந்துருச்சு. நீங்க உங்க மசில்ஸ பார்த்து சொல்லுங்க, நீ கவலைப்படாத. ஏன்னா அஃபியோஃபிட்டோட கிரையோஜெல்லுக்குள்ள மென்தால் இருக்கு, அப்புறம் மஞ்சள் தூள் பெனிஃபிட் இருக்கு. அது உங்களை கூல் டவுன் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய லிமிட் அதிகமாயிடுச்சுன்னா இன்னைக்கே உங்க மசில்ஸ் எல்லாமே சோர்வா இருக்கும். இப்போ கன்ஃபியூஸ்டா இருக்குல்ல, இப்போ எக்ஸசைஸ் பண்றதா இல்ல வேண்டாமான்னு. அப்ப உடனே நீங்க இப்போ உங்களோட அஃபியோஃபிட்டோட தெர்மோஜெல் உங்களுக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸை கொண்டு வந்திருக்கு. அது உங்களோட சோர்வு எல்லாத்தையுமே இல்லாம பண்ணிடும். இன்னைக்கு கூட அதே எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணலாம், நேத்து பண்ண மாதிரியே பண்ணலாம். ஸோ டைட்டன்ஸ், இந்த அளவுக்கு நாங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி பேசிட்டோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்பீங்கல்ல, அது என்னன்னா எங்க ப்ராடக்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எங்க பிராண்ட் அம்பாசிடர் இல்லாமல் எங்கேயுமே போகிறது கிடையாது. எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டி. கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய அற்புதமான ஃபீல்டிங்கால அவருடைய அமேசிங் கேச்சஸ்க்காக இன்சமா வேர்ல்டு கப்பில் அவுட் ஆன ரன் அவுட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறோம் எங்கள் பிராண்ட், அப்புறம் எங்கள் பிராண்ட் அம்பாசிடர். வணக்கம் வணக்கம் everyone. Thank you. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பேரு ஜான்டி, பட் ஐ கெஸ் எவ்ரிபாடி எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். ரொம்ப டிஃபிகல்ட்டான ரிஸ்கி கேச்சஸ்க்கு பேர் போனேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன் டைட்டன்ஸ், இன்னைக்கு இந்த ஃபவுண்டர்ஸோட எங்க ப்ராடக்ட்ஸோட எங்களுடைய pitch உங்களுக்கு ரொம்ப ஈஸி கேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். Come on, let's go. The ball is now in your court. Hey! Thank you. Thank you, sir. Thank you. ஜான்டி, வெல்கம் டு த ஷோ. Thank you. இவங்க கூட நீங்க எப்படி அசோசியேட் ஆனீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு இன்டர்நேஷனல் T20 டோர்னமெண்ட்ல விளையாடிட்டு இருந்தேன். என்னோட ஆர்ம் ஸ்ட்ரிங்ஸ்லயும் என்னோட காவ்ஸ்லயும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது. அப்ப டைமிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அப்ப நான் இந்த 2 ஜென்டில்மேனையும் பார்த்தா அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க காட்டினாங்க. உடனே அதை வாங்கி யூஸ் பண்ணேன். அது ஒரு கிரேட் ஸ்டோரி அண்ட் மேட் இன் இந்தியாங்கிற விஷயத்துக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். அதுலயும் முக்கியமா இந்த சயின்ஸ் பேக்கிங் அப், ரியல் குவாலிட்டி ப்ராடக்ட். ஆக்சுவலி எனக்கு 15 years old சன் இருக்கான். அவனுக்கு நீ ஆபரேஷன் நடந்தது அண்ட் அவனும் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஃபேமிலியா நாங்க எல்லாரும் ஒன்னா இணைஞ்சிருக்கோம். ஸோ டைட்டன்ஸ், ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு யூசர் இருக்காங்க. As you said, backed by science. அந்த கேட்டகரியே ஒரு ஃபங்க்ஷனல் கேட்டகரி இல்லையா? So what is the significance of integrating Ayurveda? ஒரு நிமிஷம் பிரியங்கா, உங்க கேள்வி அப்புறம் இந்த பிசினஸ் விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்ததா பேசலாம். பிகாஸ் ஜான்டி இங்க இருக்கிறதுனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் இவரோட அந்த ஐகானிக் ரன் அவுட் அது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும். Are we going to see it? நாங்க அதை பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். No problem. Pressure's on me.
கம் ஆன். Now John, நீங்க ட்ரை பண்ணுங்க. Okay, John, let's get it. ஏதோ அப்படி இருக்கு. என்ன அவ்வளவுதான். நானே போட்டு நானே அடிச்சிட்டேன். என்சமாமா இப்படிதான் ரன் அவுட் பண்ணாரு, அதுவும் வேர்ல்ட் கப்ல. Thank you very much இதை நீங்க எங்களுக்காக செஞ்சு காட்டினதுக்கு அண்ட் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். Thank you. Bye. See you later. Thanks everybody. Thank you வெரி மச். சரி, இப்போ நம்ம பிசினஸ் பத்தி பேசலாம். உங்க ப்ராடக்ட்டை நாங்க பார்க்கலாமா? எஸ், வாங்க பார்க்கலாம். சார் உங்க கலரிங் அட்டகாசமா இருக்கு. பேக்கேஜிங்கும் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். குட் ஜாப். திஸ் இஸ் குட். ஐ திங்க் ப்ராடக்ட்டை நான் அப்புறமா பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு சிங்கிள் லைன்ல உங்களோட ப்ரொபோசிஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? இஸ் இட் சயின்ஸ் ஆர் ஆயுர்வேதா? ஆயுர்வேதாவா இருந்தா அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஃபுல் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் அது மட்டும் தான் புரியல. எங்களோட ப்ரப்போசிஷன் ஒன்று தான். அதை எங்கள் பிச்சில் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு ஆக்டிவ் லைஃப்பை லீட் பண்ணுற ஜனங்களுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக நாங்கள் வெறும் ஆயுர்வேதம் மட்டும் இல்லை, அதோட சேர்த்து ரைட் மிக்சர்ஸ் இருக்குல்ல, அதே நம்மளோட இந்தியன் ஸ்கின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அப்படி தான் எங்கள் ப்ராடக்டையும் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ த ஆயுர்வேதா அதோட பார்ட் இருக்குல்ல, அது அதை நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். மற்றபடி சர்ஃபாக்டனும் சரி, ஹிமாட்டன்ஸும் சரி, அது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு நாங்கள் இந்தியாவுக்காக மேக் இன் இந்தியா ப்ரொபோசிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பாட்ஸ், இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை ஸ்பாட்ஸ், ரிகவரி அப்புறம் ஆக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொன்னீங்கல்ல, அதோட மார்க்கெட்டுக்கான சைஸ் என்ன? டிகேட்லான் அண்ட் மிகப்பெரிய ஸ்போர்ட் ரீட்டைல் செயின் போன வருஷம் மட்டும் அவங்க 5000 கோடியை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லா சிட்டியில மட்டும் இல்ல, ரொம்ப செலக்ட் பண்ணி 25 சிட்டிஸ்ல மட்டும் தான் இருக்கு. இந்த கேட்லானுடைய 5000 கோடி இருக்குல்ல, அது ஏன் அப்படின்னா 1.5 கோடி தேசி நம்மளுடைய கண்ட்ரில தான் இருக்கு. ஒழுங்கா ஜிம்முக்கு போறாங்க அண்ட் அமெச்சூர் ரன்னிங் போறாங்க, இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க. இன்னும் 5 வருஷத்துல இந்த 1.5 கோடின்றது 3.5 கோடியில இருந்து 4 கோடியா மாறிடும். அர்ஜுன், நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இதுல டிஃபரன்ஷியேட் பண்ண நினைக்கிறாங்க. நீங்க சொல்றீங்கல்ல அத்லீட்ஸ் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்கன்னு. அவுட் சைட் ஆஃப் அமெச்சூர் அத்லீட்ஸ், அதாவது என்ன மாதிரி இல்லாம ப்ரொஃபஷனல் அத்லீட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன? ஜாண்டி சார் கடந்த 3 மாசமா எங்களோட இணைஞ்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட்பால் டீம்ஸ், ரன்னிங் குரூப்ஸோட இணைஞ்சு வேலை செஞ்சோம். அந்த ஃபீட்பேக்கை வச்சு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணோம். நான் பர்டிகுலரா ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னு நினைக்கிறேன். அதை ஏற்கனவே முனிஷ் உங்ககிட்ட சொன்னாருன்னு நினைக்கிறேன். எங்களோட ஜெல் ரொம்பவே சக்தி வாய்ந்தது, ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது. எப்போ ஃபுட்பாலர்ஸ் இந்த ஜெல்லை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்ப கைகால் வேர்த்துருச்சு. எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த ஜெல்லோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுச்சு. இல்லைன்னா இந்த ஜெல் ஸ்லிப் ஆயிருது. முனிஷ் சாரோட எக்ஸ்பர்டைஸ் காரணமா அந்த ஃபீட்பேக்கை அந்த 3 மாசத்துக்குள்ள இன்னும் டேர்ன் அரவுண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது என்னெல்லாம் தேவை இருக்குன்னு. அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ப்ராடக்ட்ல என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு யோசிச்சோம். ஸோ உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் அழகா தெரியணும். நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்க ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது சூப்பர்ஃபிஷியலி பெயின் ரிலீஃபை வழங்குதா இல்ல ரூட் காஸை சால்வ் பண்ணுதா? அனுப்பம் சார், தேங்க்யூ. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, அதை நம்ம பிளசிபோ எஃபெக்ட் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு யாரெல்லாம் ரொம்ப பிசிக்கலா ஆக்டிவா தன்னோட லைஃப்ல ரெகுலரா பயணிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும், நான் கியூர் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் பேண்ட் தான் என்னை காப்பாற்ற போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்களுடைய ப்ராடக்ட் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மென்தால் இருக்கு, வின்டர் கிரீன் இருக்கு. இது உங்க ஸ்கின்னுக்குள்ள போய் சப்ஸ்டினியஸ் அப்சார்ப்ஷன் பண்ணுது. அப்புறம் உங்களுடைய பிளட் ஃப்ளோ ஸ்லோ இல்லைன்னா ஃபாஸ்டா மாத்துது. எந்த மாதிரி உங்களுக்கு பெயின் ரிலீஃப் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுது. இதுல பிளசிபோன்னு ஒண்ணுமே இல்லை. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எஃபிகசி. ஸோ நிறைய சயின்ஸ் அண்ட் திங்கிங் இருக்கு. நிறைய ட்ரை பண்றோம், உங்க சப்போர்ட் வேணும். சரி, இப்போ நம்ம இதோட மார்க்கெட் டிமாண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நம்மகிட்ட இப்போ நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஸ்டுடியோ ஆடியன்ஸ். அவங்க சொல்லுவாங்க அவங்களோட பார்வையில் உங்க ப்ராடக்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு. எஸ் ஆர் நோ பட்டனை பிரஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எவ்வளவு வரும் நம்புறீங்க? 85. 92, 92, 92. 89, ஆல்மோஸ்ட் 90% பீப்பிளுக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் தேவைன்னு சொல்லிருக்காங்க. நான் 85 சொன்னேன்ல. 92. சோ உங்க ஆஸ்கிங் இப்ப நீங்க கேட்கலாம், எங்க டைட்டன்ஸ் கிட்ட நீங்க எவ்வளவு இப்ப எதிர்பார்க்கறீங்க? நீ சொல்லு. ஸோ டைட்டன்ஸ் நாங்க இந்த இடத்துல 58 lakhsக்கு 2% ஆஸ்க் கூட வந்திருக்கோம்.
ஆக்சுவலி எங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. உங்க சேல்ஸ் ஃபிகர் எவ்வளவு இருக்கு? எங்களுடைய சேல் பார்த்தீங்கன்னா 15 lakhs வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் எங்களோட ஒவ்வொரு மாச growth பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 40% வரைக்கும் ஏறி இருக்கு. இதுதான் எங்களுடைய கரண்ட் நம்பர்ஸ். இப்போ நீங்க பர்ன் பண்றீங்களா இல்ல? எஸ் சார். ஓகே. எங்களோட பர்ன் அண்ட் மந்த்லி ரேட் ரஃப்லி 11 லட்சத்திலிருந்து 13 லட்சம் வரைக்கும். அதில் அப்ராக்சிமேட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சேலரியில் போயிடும். அப்புறம் மீதி டோட்டல் 3 lakhs. இதுதான் நாங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட். அதை நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்றோம். விக்ரம், எனக்கு 2 பாயிண்ட் வேணும். சொல்லுங்க நீங்க மேடம். சொல்லும்போது 15 lakh சேல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. Yes. எந்த சேனல்ல இருந்து எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஏறத்தாழ 30% சேல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த hamaray.comல இருந்து வருது, amazon.comல இருந்து வருது. ஏறத்தாழ 35 to 40% வரைக்கும் பிசினஸ் வருது. அப்புறம் மீதி பாத்தீங்கன்னா 15% குயிக் காமர்ஸ்ல இருந்து வருது. ஆனா அது இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ரீட்டைல நாங்க ஒரு சின்ன பேலட் ஆரம்பிச்சிருக்கோம். சோ அங்கிருந்து எங்களுக்கு 10% வருது. அப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் ஆன் அமேசான், அப்புறம் மார்க்கெட்டிங் டிஜிட்டல்ல எவ்வளவு இருக்கு? எங்களுடைய 4.5 லட்சம் ரூபாய் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் அமேசான் அண்ட் மெட் அண்ட் கூகுள். ஸோ அதில் 80,000 to 90,000 அமேசான் பேமெண்ட்லேருந்து வருது. 3லிருந்து 3.5 லட்சம் ரூபா மெட்டால இருக்கு. உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் மெட்டால எக்ஸ்பென்சஸ் வருதா? எனக்கு உங்க வெப்சைட்டோட ரிப்பீட் ரேட் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 27 to 28% ரிப்பீட் ரேட் இருக்கு. எவ்வளவு டைம் பீரியட்லன்னு சொல்லுங்க. அது கடந்த 6 மாசத்துக்கான ரிப்பீட் ரேட் தான். ரெண்டு பேரும் முதல் முறையா பஸ்ஸரை பிரஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க பிரியங்கா, நீங்க டீல ஓகே பண்ண விரும்புறீங்களா? நீங்க இது வரைக்கும் ஏதாவது ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? நாங்களும் ஃபண்ட் ரேஸ் பண்ற முயற்சியில தான் இருக்கோம். அது ரிலேட்டடா தான் நாங்க இந்த வேல்யூவேஷன் கொண்டு வந்திருக்கோம். நாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃபண்டை ரேஸ் பண்ணோம். உங்களுடைய லாஸ்ட் வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்கு? எங்களோட லாஸ்ட் வேல்யூவேஷன் அர்ஜுன் crores money 17.5 crores. பிசினஸ் பாயிண்ட்ல உங்களோட ஃபியூச்சரை பார்த்தா 5x ஸ்பீட்ல நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்னா 25 lakhs at 10 crore valuation. And நானும் என்ன யோசிக்கிறேன்னா 25 lakhs with பிரியங்கா. Yeah. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி அர்ஜுன் அண்ட் பிரியங்கா தேங்க்யூ வெரி மச். பட் நம்மளோட முதல் ரவுண்டில் ஆல்ரெடி 17.5 ரைஸ் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எங்களுக்கு நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து கூட நாங்கள் நிறைய உதவி வாங்கியிருக்கோம். அவங்க எல்லாருமே அவங்கவுங்க சென்டரில் வெற்றி பெற்றிருக்காங்க. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேளை நாங்கள் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் அநியாயம் பண்ண மாதிரி ஆயிரும். கனமான இதயத்தோட இது எங்களால் பண்ண முடியாது. நாங்க இதை நன்றியோட டிக்ளைன் பண்றோம். ஆனா நாங்க மற்ற டைட்டன்ஸோட கருத்தையும் கேட்க விரும்புறோம். வேல்யூவேஷன் நானும் ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும்னா அந்த சேம் வேல்யூவேஷன் தான் கொடுப்பேன். ஸோ இந்த தடவை உங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண முடியாது. பட் ஐ லவ் த பிராண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் த பேஷன். ஏதாவது ஒரு வகையில் இந்த பிராண்டை சப்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு நான் ரெடி. தேங்க்யூ ஸோ மச் சார். சந்தேஷ், ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேல்யூவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜிம்மியும் நானும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் அட்வைசர்ஸ் இருக்காங்கல்ல, தே வில் டேக் யூ டு த 1000 crore journey. ஸோ வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அனுப்பம் சார், நீங்களும் அதே டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க பாருங்க. எப்போ எல்லா டைட்டன்ஸும் ஒரு வேல்யூவேஷன் அக்ரி பண்றாங்களோ அப்போ எந்த ஒரு டைட்டனும் வேல்யூவேஷன் விஷயத்துல அடுத்த லெவலுக்கு போக ஒரு சிக்னல் கொடுக்கலன்னு சொல்லும்போது, சோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அதாவது 5 டைட்டன்ஸுமே உங்க பேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை 5 டைட்டன்ஸுமே ஒன்னா இணைஞ்சு உங்க கூட செயல்பட தயாரா இருந்தா அப்ப எங்க டைட்டன்ஸ்க்காக எந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் தர முடியும் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு கம்பைன் டீல் ஆஃபர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. எல்லா Thank you. டைம்ஸும் ஒண்ணா Thank you. சேர்றேன்னு Thank you very சொன்னீங்க. much for your motivation. For your motivation. And நாங்க பெரிய லெவல்ல இப்போ கொஞ்சம் நாங்க லீவை எடுத்துட்டு 21 crores வேல்யூவேஷனுக்கு வந்துட முடியுமா? அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப கேப் இருக்கு. நீங்க ஒரு நல்ல பிராண்ட் தான் பண்ணிருக்கீங்க. நீங்க நல்ல ஃபவுண்டர்ஸ் தான். பட் தேர் இஸ் a difference in the number. அதை எங்களால பண்ண முடியாது. ரொம்ப அட்டகாசமான ஒரு பிரமாதமான குவாலிட்டி தான் இது. இது கம்மியான ஆளுங்கிட்ட தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரது, தங்களோட ப்ராடக்ட்ஸை அண்ட் தங்களோட ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணுறது, சொல்கிறது, அதுவும் இவங்களை மாதிரி பெரிய பெரிய டைட்டன்ஸ் முன்னாடி. அது மட்டும் இல்லை, எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும்.
நீங்க உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு பாக்குறீங்கல்ல, இதை ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி ஆஃபர் வரும்போது அதை டிக்ளைன் பண்றதெல்லாம், அப்புறம் நீங்க நினைச்ச பாயிண்ட் ஆஃப் வியூல டிராவல் பண்றது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா இந்த தைரியம் எல்லாம் சில பேருக்கு தான் இருக்கும். சூப்பர் குவாலிட்டி. Thank you. அண்ட் அதோட ஐ Thank you ரியலி very விஷ் லாட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். Thank you very much. இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ். குட் லக். நாங்க எதிர்பார்க்கறது உங்களோட இந்த பிராண்ட் மிகப்பெரிய லெவலுக்கு போகணும். சீக்கிரமே இந்த ஐடியா பாஸோட ஸ்டேஜுக்கு நீங்க மறுபடியும் வரணும். Thank you. Thank you. Thank you very much. So தொடர்ந்து பாருங்க ஐடியா பாஸ், இந்தியாவோட ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்ம்.